4 விஷயங்கள் சொல்லி தெளிவாக கொண்டு போகணும். ஆனால் இந்த மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய நண்பர் பொதுவாக பிறப்பே ஒரு பாம்பு. வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்குவீங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். இப்படி அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லணுமே தவிர கடவுளை இப்படி தான் இருக்காருன்னு கடவுளுடைய போர்வையில் வாழக்கூடாது. நாற்பது வயசு 45 50 வயசுக்கு மேலே முடி கிடி நரைச்ச உடனே இவர் பேசியிருந்தாலும் ஒரு புண்ணியம் இருக்கு. அப்ப இது கர்ம பலனை அனுபவிக்க பிறந்ததுன்னு கேட்கறது விதி. நீ கடவுளை நம்புனா அவங்க செஞ்ச சாப பாவ பலனை இப்பிறவியில் நான் அனுபவிக்க பிறந்திருக்குன்னு கேட்கறது விதி ஒரு பக்கம். ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கணும், ஒரு மனிதனுக்கு யோகம் வரணும்னா ஜாதகத்துல 5 7 9 சொல்லக்கூடிய கட்டம். நான் இருக்கும்போது எங்கள் தாத்தா இருக்கும்போது அவர் பாத்ரூம் போனால் அதை கழுவாமல் அவரை எட்டி ஒடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு அவமானம் அசிங்கப்பட்டிருந்தா அவர் ஒரு சாபம் உண்டு. என்னை பார்த்துக்கலேங்கக்கூடிய சாபம் அது என்னத்தான் போடும். ஏன்னா ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம ஐயா, நீங்கள் இப்போ சமீபமாக நடந்த மகாவிஷ்ணு அவர்களுடைய அந்த சொற்பொழிவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்க. தெரியும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? சொல்கிறேன். பொதுவாக கடவுளை வெளிக்காட்டிக்க முடியாது. கடவுள் இருக்காருன்னு யாரும் சொல்லிடும். கடவுள் உள்ளே இருக்கார், ஒன்னுள் இருக்கார். ஒன்னுள் பிணிந்து பெண்ணி பினாய்ந்து நீ கடவுளோட ஒன்றுடன் பிரயாணிக்கும் போதுதான் அது எந்தெந்த தெய்வமோ அந்த தெய்வம் உடம்புல வந்திருக்கும். இன்னைக்கு நான் இந்த ஆன்மீக தோரணையில ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் பீஸ் பேச அது எனக்கு மட்டும்தான். எனக்கு தான் ஞானத்தை வளர்த்து கொடுக்கும். நான் பாட்டுக்கு 4 விஷயங்கள் சொல்லி தெளிவாக கொண்டு போகணும். ஆனால் இந்த மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய நண்பர் பொதுவாக பிறப்பே ஒரு பாம்பு. பாம்புனா ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேதுவுடைய சாரத்துக்கு உடையவர். ஆன்மீகவாதியாக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்ட காலத்தில் 25 வயசு வரைக்கும் அவருக்கு சுக்கிரன் ஆதிபத்தியமாக இருந்துச்சு. கலைத்துறை, நாடகத்துறை, நடிப்புத்துறை, இப்படி ஏதாவது ஒன்று இருந்து தன்னுடைய முகம் வேல்யூவை ஃபேஸ் வேல்யூவை பெருக்கி வச்சுக்குவார். ஒரு கட்ட காலம் ஒரு 27 வயசு 25 வயசுலேயே அரசியலில் நுழையக்கூடிய அளவுக்கு பல புத்தகங்கள், பல நாவல்கள், பலவிதமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய போதனைகள் சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சுங்களை மைண்டில் ஏற்றிக்குவார். 30 வயசுலேயே சந்திரன் அவர் கொஞ்சம் பலமாகவே இருக்கு. முடி நரைச்சாத்தான் டாக்டர், தலை நரைக்கணும், தாடி நரைச்சாத்தான் ஒரு டாக்டர். ஆனால் இந்த ஜாதகத்தை இவருடைய அமைப்பில் சிறு வயசுலேயே சந்திரன் பலமாக இருக்கிறனால இந்த ஆன்மீக தோரணைகளை பேசக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் முத்தி போன இன்னும் 45 வயசு 50 வயசு ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் படுத்து தூங்கி சதுரகிரி வெள்ளையகிரி பர்வத மலையில் ஏறி இறங்கி இன்னும் பல பேரை நலிஞ்சவங்களை வாழ வைக்கக்கூடிய தன்மைகளை வாழ வச்சு ஆன்மீக தொடர்பில் ஏற்றிக்கிட்டு பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு ஆன்மீக அமைப்பில் வந்திருந்தாருன்னா ஒரு குறை வராது. ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு எல்லாருமே பேசலாம். கடவுள்னு கேட்குறவர் கடவுள் உள்ளே இருக்கார். இருக்கிற இடத்துல இருந்து இறைவனை காண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை மக்கள்கிட்ட சொல்லி மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஞான மார்க்கத்தை அடையிறது எல்லாருமே ஈஸி. இருந்த இடத்துலேருந்து தான் தொப்புலேருந்து உச்சந்தலையில் கையை வச்சு மேற்பார்வையில் பார்த்து ஓம் சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை மூச்சு விடாமல் சுழிமுலையில் ஏற்றி தன்னை பக்குவம் பண்ண தனக்கு இருக்கிற ஞானத்தை எனக்கு தான் இந்த ஞானத்தோடைய அமைப்பு வேணும்னா நீ தியானம் பண்ணலாம். அடுத்தவங்களை நீ இப்படி தான் தியானம் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய தன்மை வயது முதிர்ந்து முத்துனவனை தான் சொல்லக்கூடிய தன்மை உண்டு. நலிஞ்சவனை வாழவை, கஷ்டப்படுறவனை வாழவை, நஷ்டப்படுறவனை வாழவை, இப்படி அடிமட்டத்தில் இருக்கிறவனை வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லணுமே தவிர
கடவுளை இப்படி தான் இருக்காருன்னு கடவுளுடைய போர்வேல வாழக்கூடாது. இவருடைய இந்த சர்ச்சைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, உலகத்திலேயே சுலபமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது. அதை வந்து எல்லாராலையும் சுலபமாக பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது உண்மையா? உலகத்தில் தியானம் கேட்குறது என்னுள் நான் பக்குவம் பண்ணதுக்கு தான் தியானம். கடவுளை உள்ள வச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து நிலையான இடத்துல சமதளமான இடத்துல ஏதோ மலை காடு கடற்கரை ஓரத்தில் அமைதியாக உட்காந்து தன்னை ஒருமுகப்படுத்திக்கிட்டா நீ அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு அவசியம் கிடையாது, அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் அவசியம் கிடையாது. தான் செய்கிற வேலையில் போதுமான வருமானம், அந்த வருமானத்தை ஸ்பிளிட் பண்ணி தேவைகள் ஆசைகளுக்கு மேலே தேவைகள் இல்லாமல் வாழ வகிக்கிறதுக்கு தன்னாலேயே முடியுமே. தன்னை அறிந்தவன் தான் உலகத்தை அறிய முடியும். முதல்ல ஒன்று அறிங்க, உங்களை அறிங்க. ஒரு கிரகமும் சாதக பாதகம் நடக்கும் போது தான் ஆன்மீக தொடர்புடைய ஸ்பிரிச்சுவல்ஸ் மைண்டு வந்து உழும். இப்படி தன்மையை நம்ம பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தோன்னா நான் யாருன்னு கேட்குறத நீ சாமி கிட்ட கேளு, அவங்கவுங்க குலதெய்வத்தை கேளு, அவங்கவுங்க தெய்வத்தை கேட்டாவே போதும். இந்த ஆன்மீக ஞானம் வளரும். அடுத்தவன் சொல்லி ஆன்மீகத்தை வளர வைக்கணும்னு கேட்குற விஷயம் தேவையில்லாதது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆன்மீக பேச்சாளரும் சொல்கிறது வந்து ஒரே விஷயம் என்னென்னா, நமக்குள்ளே தான் கடவுள் இருக்காரு, அவரை நம்ம கும்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இது உண்மையா? நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாரா? இல்லை, கடவுள் கேட்குறது ஒரு வட்டத்திலையும் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு கிராமத்திலையும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு கோயில் இருக்கும். எதுக்கு மனிதனுக்கு கோயிலும் கொடுத்துருக்கான்? தனக்கு டிப்ரெஷன் தனக்கு தொந்தரவு இருக்கும் போது அந்த தெய்வத்தை முறையாக வழிபட்டு அந்த தெய்வத்தில் கொடுக்குற இவ்வளோண்டு விபூதியை பூசிக்கிட்டு தன்னை தெளிவு பண்ணி அமைதி நிலையிலையும் ஞான நிலையிலையும் அடையணும் கேட்குத்தான் கோயில் இருக்குது. இப்படி கோயிலுக்கு போகக்கூடிய தன்மைக்காக தான் நம்மளுக்கு ஆன்மீக அமைப்பை இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், எல்லாருக்குமே மதம் சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அமைப்பு. அந்த ஆன்மீக தொடர்பை இறைவனை வழிபட்டாவே நம்ம அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளுக்கு அபகரிக்கணும் எண்ணம் வராது. வாழ்க்கையில் தெளிவாக வாழலாம். யாரை நம்பியும் யார் ஒருத்தன் பேசுகிறானோ அவனை நம்பி அவன் ஆடு மாதிரி தலை குனிஞ்சு போகணுன்னு கேட்குற அவசியங்கள் கிடையாது. பொதுவாக அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் சுக்கிரன் பலமாக இருந்திருக்கு. சினிமா துறையில் இப்படியான துறையில் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு முகம் ஃபேஸ் வேல்யூ வர மாதிரி பண்ணிக்கிட்டாரு. ஒரு 25 வயசில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக இருந்தனால முன்னுக்கு வரல. ஆனால் இப்போ சந்திரன் ஆதிபத்தியம் இருக்கனால பல நாவல்கள் பல புக்கு பலவிதமான புக்குங்களை படிக்க சந்திரனுடைய ஆதிபத்தியம் இருக்கனால அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் வருது. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை தரமாக முறையாக 4 பேருக்கு கொடுத்து 4 நல்ல காரியங்களை பண்ணி 40 வயசு 45 50 வயசுக்கு மேலே முடிகிடி நரைச்ச உடனே இவர் பேசியிருந்தாலும் ஒரு புண்ணியம் இருக்கு. சின்ன வயசு தப்பாக தான் பேசியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னதுன்னா, ஏழ்மை அதுக்கப்புறமேட்டு பசியில் அவதிப்படுறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் அவங்க ஏழ்மையிலையும் இருக்காங்க பசியிலையும் இருக்காங்க அப்படின்றாங்க. இது உண்மைதானா? பூர்வ ஜென்மத்தில் ஒரு ஜனனம் நானே இருக்கேன் என்ன முறையாக வச்சுக்குங்க. ஜனன ஜென்ம சவிக்கியானும் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்ணிய லிஞ்ஞானாம் ஜென்ம பத்திரிகா. இது ஒரு சமஸ்கிருத வேர்ட்ஸு. இந்த ஜாதகத்துக்கு முன்னே எழுதுறது. இதோடைய தன்மை என்னன்னா, இதோடைய குணம் என்னன்னா, முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனை இப்பிறவியில் நீ அனுபவிக்க பிறந்திருக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை கைதான் வெளியே வரும், இறைவனை தேடி தான் விழுவரும். அப்போ இது கர்ம பலனை அனுபவிக்க பிறந்ததுன்னு கேட்குறது விதி. நீ கடவுளை நம்புனா கடவுள் மேலே நம்பிக்கை இருந்திருக்கக்கூடிய தன்மை உடையவன் நம்புவான், நம்பாதவன் இதை நம்ப மாட்டான். அப்போ 60-70% நம்பிக்கை உடையவங்க இந்த பிறவியில் நம்ம வந்து முன்னோருடைய அமைப்பில் நம்ம அவங்களுக்காக வாழணும், அவங்க செஞ்ச சாப பாவ பலனை இப்பிறவியில் நான் அனுபவிக்க பிறந்திருக்கேன்னு கேட்குறது விதி ஒரு பக்கம் இருந்தாலும், ஆயுசுன்னு கேட்குறது 120 வயசு. உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களும் மக்களாக பிறந்த எல்லாத்துக்குமே 120 வயசு. அந்த 120 வயசில் சப் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குது. அந்த 120 வயசில் ஒரு உதாரணத்துக்கு கேது தசை ஒரு 6 வருஷம்,
சுக்கிர திசை ஒரு 20 வருஷம், சூரிய திசை ஒரு 6 வருஷம், சந்திர திசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், ராகு திசை ஒரு 18 வருஷம், குரு திசை ஒரு 16 வருஷம், சனி திசை ஒரு 19 வருஷம், புதன் திசை ஒரு 17 வருஷம். மறுபடியும் கேது சொல்லக்கூடிய ரீசர்க்கிள் ஆயுசு கிடையாது. அந்த காலத்தில் தான் 120 வயசு வரைக்கும் ஆயுசு. ஏன் மகாவிஷ்ணு ஐயா 120 வயசு வரைக்கும் வாழுங்க, அதுக்கு வழிமுறை பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? 120 வயசுக்கு நீங்கள் வாழுங்கன்னு அசூரன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். ஆன்மீகம் கேட்குறது வேற, ஆன்மீக தன்மை கேட்குறது வேற. வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழணும். இன்னைக்கு நான் இருக்கேன், என் தகப்பன் தாயோடைய அனுகிரகங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறதும் நஷ்டப்படுறதும் தொந்தரப்படுறதும். அப்போ தாயி தகப்பன் 2 பேருமே நல்லா தான் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் நம்மளுக்காக தெளிவு பண்ணும்போது நம்மளுடைய அமைப்பு தெளிவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தலைமையான கிரகம் சூரியன் சந்திரன் தாய் தகப்பன் நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிச்சுன்னா ஆன்மீக ஈடுபாடும் செய்தொழிலில் ஒரு லாபங்களும் அற்புதமான மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்து நம்ம ஒரு பிள்ளைக்குட்டி பெற்றவொன்னே இந்த பிள்ளைக்குட்டிங்க எங்கள் அப்பா அம்மாவை அவங்கள காத்துக்கணும். என்ன எங்கள் அப்பா அம்மா காத்த மாதிரி ஏன் பிள்ளை ஏன் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய தன்மை வரும்போது தான் அது ஞானத்தையே கொடுக்கும். ஸ்பிரிச்சுவல்ஸ் பேசலாம், எல்லாரும் பேச முடியாது. அதுக்குன்னு பேசக்கூடிய நேரங்காலங்கள் முத்தணும், முதுகு வைரம் பாயணும், மூளையில் பலன் இருக்கணும், ஆன்மீக ஈடுபாட்டை சுரக்கணும். ஆன்மீகத்தை பற்றி நல்லது முதல்ல செய், வாழ வையி, கஷ்டப்படுறவனை வாழ வை, நோயில் இருக்கிறவனை குணப்படுத்து. இப்படியா மற்றவனை பக்குவம் பண்ணி நீ தெளிவு பண்ணிட்டாவே ஆன்மீகம் தெளிவாக வரும். ஆன்மீகம் சொல்லக்கூடிய போர்வேலை சம்பாதிக்கணும்னு கேட்குற ஒரு தாட்டில் 4 பேர்ட்ட சம்பாதிக்கணும் எண்ணங்கள் இல்லாமல் இறைவனுக்கு தொண்டு செஞ்சு தானம் தர்மம் பண்ணி உன்னால் இருக்க வேண்டிய பணத்தை 4 பேருக்கு தானம் கொடு, தர்மம் கொடுத்து வந்தாவே ஆன்மீகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் பாவ சாபம். நான் செஞ்ச சாப பாவத்துக்கு தானம் கொடுக்குறேன், தர்மம் பண்ணுறேன், அதுவே போதும். மக்கள் பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் அவங்க பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அவங்க பார்த்திங்கன்னா ஏழ்மையிலேயோ இல்லை பசிலேயோ இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இறக்கும் போதும் அதே ஏழ்மை பசியோடு தான் இருப்பாங்களா, இல்லை அவங்க செய்திருக்க பாவத்தை பொறுத்து அவங்களுடைய அந்த காலன்றது மாறுமா? தமிழ்நாடு ஒரு மாநிலமும் ஒரு கடல். அந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய வெத்தலைப்பாக்கு விற்று பொழைக்கிறவனும் இருக்கிறான், எலுமிச்சம்பழம் விற்று பொழைக்கிறவனும் இருக்கிறான். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வெறும் கற்பூரத்தை ₹1 கற்பூரத்தை விற்றும் பொழைக்கிறவனும் இருக்கிறான். இப்படி பொழப்புக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம சென்னையில் தமிழகத்தில் ஏகப்பட்ட தொழில் இருக்குது. அவன் ஏதாவது ஒரு சின்ன தொழிலுக்கு கொஞ்சோண்டு லாபகரமான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த லாபத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கர்ம பலன் என்ன பண்ணும்? நீ இந்த பொருளை விற்றா உனக்கு ஒரு ₹10 கிடைக்குதுன்னா நீ அடுத்தவன் சொத்தை அபகரிப்பியா? அடுத்தவன் மனைவியை அகப்பிரிப்பியா? அடுத்தவன் சொத்தை ஆக்குப்பே பண்ணி இந்த உடம்பு வாழணும்னு கேட்குற எண்ணம் வருமா? வராது. சின்ன முதலீடு சின்ன லாபத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தனா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். கடவுள் உள்ளே இருக்கார். கடவுள் யாருன்னா மக்கள் ரூபத்தில் தான் கடவுள் இருக்கார், மனித ரூபத்தில் தான் கடவுள் இருக்கார். அவங்க வாங்குற நீ விற்கிற பொருளை வாங்கி அதில் வர காசில் நீ ஜீவனாம்சம் பண்ணி ஓ மனைவி மக்களுக்கு கொடுத்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதில் ஒரு வளமான வாழ்வு வாங்குறிய. அப்போ இப்படி உனக்கு முன்ஜென்ம கர்ம பலன் இதாகும். ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. குரு தசை உச்சத்தில் கொடுக்கும், சுக்கிர தசை உச்சத்தை கொடுக்கும், சந்திர தசை ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுக்கும், ஸ்பிரிச்சுவல்ஸ் மைண்டை கொடுக்கும், ஆன்மீக தோரணையை கொடுக்கும், ஆன்மீகத்தை பற்றி பேச கொடுக்கும். இப்படி ஒன்றும் ஒரு கிரகம் ஒருத்தருக்கும் போது மட்டும்தான் அவனுடைய தன்மை வெளிப்படும். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சந்திர தசை நடக்குது. சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறனால ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இருப்பான், இந்த பொருளை இந்த ஃப்ளைட்டை நம்ம உருவாக்கணும்னு கேட்குற தன்மை இருக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவல் பேசக்கூடிய தன்மை சந்திரனுக்கு உண்டு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல்ஸில் பிரயாணம் பண்ணலாம். இலக்கு அடையிறதுக்கு 40 வயசு 45 வயசு இருக்கு. ஒருவர் பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் தான் செஞ்ச பிள்ளைகளை பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் திருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான்னா அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? எதனா பரிகாரங்கள் இந்த மாதிரி எதனா இருக்கா? தாராளமாக சொல்கிறேன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இப்போ எல்லாமே என்னை வச்சே நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி நல்லா படிக்கணும்,
தவழ்ந்து விளையாடி ஆடி ஓடி கல்யாணம் முடித்து குழந்தை குட்டி பெற்று அந்த குழந்தைகளை நான் வர வைக்கிறதுக்கு உண்ட அமைப்பு என் பூர்வ ஜென்மத்தில் எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம். ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கணும், ஒரு மனிதனுக்கு யோகம் வரணும்னா ஜாதகத்தில் 5, 7, 9 சொல்லக்கூடிய கட்டம். 5ஆம் இடம் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி, 9ஆம் இடம் முன்னோருடைய அமைப்புங்கிற தன்மை தெளிவான ஒன்று. நான் என் தாத்தாவை நினச்சி என் தாத்தாவுக்கு வழிமுறை பண்ணி அவருக்கு பணிவிடை பண்ணி அவரை நல்லபடியாக அமைச்சு அவர் நல்லபடியாக போக வேண்டிய இடத்துல சொர்க்கத்தில் போய் சேர்ந்தார்னா எனக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். நான் இருக்கும்போது எங்கள் தாத்தா இருக்கும்போது அவர் பாத்ரூம் போனால் அதை கழுவாமல் அவரை எட்டி ஒடிச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு அவமானம் அசிங்கப்படுத்திருந்தா அவர் ஒரு சாபம் விடுவார். என்னை பார்த்துக்கலைங்கக்கூடிய சாபம் அது என்னத்தான் போடும். ஏன்னா தாத்தா செஞ்ச சாபம் தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு, அப்பாவுக்கு கிடையாது. அப்போ முன்னோர் சொல்லக்கூடிய தாத்தாவுடைய அனுகிரகம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தெளிவாகலாம். இதே சென்னையில் தமிழ்நாட்டில் பூர்வீக சொத்துன்னு ஒரு சொத்து இருக்குது. அப்பா உழைச்சது கிடையாது, நீ உழைச்சது கிடையாது. பூர்வீக சொத்தை விற்று தான் இன்றைக்கி BMW காரையும் ஆடி கார்லையும் பென்ஸு கார்லையும் நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த தாத்தாவை நினச்சி தாத்தாவுடைய சொத்துனால தான் நீங்கள் வாழ முடிய தன்மை உண்டு. அப்போ முன்னோரை நினச்சா எதுக்கு ஆன்மீகம்? தாத்தாவை நினை, உன் குலதெய்வத்தை நினை. இதை நினச்சி நீ தெளிவாக வந்துட்டவே உன் வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழ்ந்துட்டு போயிடுமே. அடுத்தவன் சொல்லி அடுத்தவன் நம்மளுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறானோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையே வேண்டாம். நீயா தெய்வத்தை பிடிச்சிக்கோ. முன்னோர் என்னன்னா உன் குலதெய்வத்தை என்னென்ன, அதுவே போதுமே. ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாம் நிறைவாகட்டும். நினச்ச காரியம் எல்லாருக்கும் நடக்கட்டும். சிவாய நம.